இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உளுந்தங்களி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவாளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாமே ஒரு விதமாக. இந்த உழக்கால் காப்பிடி உழக்குன்னு சொல்லுவாள், அந்த காலத்து உழக்கு. இதெல்லாம் 2 உழக்கு அரிசி, இட்லி அரிசி போட்டிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் நல்லா 1 ஸ்பூன் வெந்தயம் அரிசியோடு தான் போடணும், தனியாக போடக்கூடாது. போட்டு இது 2-3 தடவை வாஷ் பண்ணி ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். ரெண்டு உழக்கு இந்த உழக்கால் அரிசி போட்டேன் இல்லையா, அதனால் அரை உழக்குக்கு கொஞ்சம் கூடுதலாக கருப்பு உளுந்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி தண்ணி தெளித்து ஊற வச்சிடணும். அப்புறம் ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி இட்லி பண்ணலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போது 2 உழக்கு அரிசி போட்டதுனால அரை உழக்குக்கு கொஞ்சம் கூட கருப்பு உளுந்து, முழு உளுந்து இதை எடுத்து 2-3 தரம் நல்லா இதில் அழுக்கு இருக்கும், நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சலடையில் போட்டு வடிச்சிடணும். வடித்ததுக்கப்புறம் மிக்சி கப்பில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அதுக்கு தேவையான தண்ணி விட்டு கலந்து வச்சு ஊற வச்சிடணும். அரிசி அரைச்சதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச உளுந்து பொடியை சேர்த்து தனியாக போட்டு அரைச்சி இட்லி பண்ணலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. உளுந்தை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வச்சுருக்கோம். நல்லா தண்ணி வடிஞ்சிட்டு அதை இப்போ மிக்சி கப்பில் போட்டுட்டு நல்லா பவுடராக இது பண்ணிட்டு வந்துடலாம், அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ உளுந்தை பவுட்ரு பண்ணியாச்சு. பாருங்க, நல்லா பவுடராக எடுத்து அதை இந்த பவுலில் கொட்டுவோம். கொட்டிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதில் கொட்டிட்டு அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி தான். தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடிடும். 2 மணி நேரம் அதை உளுந்து நல்லா ஊறட்டும். அரிசி 4 மணி நேரம் ஊறணும். இந்த பவுட்ரு பண்ண உளுந்து 2 மணி நேரம் ஊறணும். ஊறின அப்புறம் அரைக்கும் போது பார்ப்போம். இப்போ ஒரு தட்டு போட்டு 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். அரிசியும் வெந்தயமும் அரைச்சாச்சு. கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கணும், இந்த மாதிரி கரகரன்னு இருக்கணும். இப்போ இதை மாற்றிட்டு உளுந்து போடுவோம். இப்போ அரிசி எடுத்தாச்சு. இந்த உளுந்து பவுடர் பண்ணி ஊற வச்சதை இதில் சேர்த்துடலாம். விட்டு அது நல்லா அரையட்டும். ஐஸ் வாட்டர் விட்டு தான் அரைக்கணும், அப்போது நல்லா இருக்கும். இது அரையட்டும், அப்புறம் பார்ப்போம். உளுந்து எடுத்து போட்டாச்சு. ரெண்டையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, ரெண்டையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடறோம். மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சு. 8 மணி நேரம் கழிஞ்சு இட்லி பண்ணுவோம். மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா
பொங்கி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு. கலந்துட்டு இட்லி பண்ணுவோம். இப்போது ஃப்ரீத்தில் எண்ணெய் விடலாம். நல்லா கொஞ்சம் நல்லாவே நல்லெண்ணெய் தான் விடணும். ஏன்னா கருப்பு உளுந்து இட்லி, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது விட்டாச்சு. இப்போது தண்ணி நல்லா கொதிக்கிறது வருவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஃப்ரீத் எடுத்து அதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடிடுவோம். நல்லா 10 நிமிஷம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இட்லி ஆயாச்சா பார்ப்போமா? இட்லி ஆயாச்சு. இந்த பாருங்க, ஒட்டலை கையில் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின அப்புறம் மாற்றி எடுக்கலாம். இட்லி நல்லா ஆயாச்சு. இதை தட்டில் மாற்றி போடுவோம். சூப்பரான இட்லி ரெடி ஆயாச்சு. அடுத்த தட்டு பாருங்க, அருமையான இட்லி ரெடி. நல்லா சாப்பிட்டா பஞ்சாக ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் இதை பண்ணி பாருங்க.